பெட்ரோல் பங்க் மோசடிகள் மற்றும் அவை செயல்படும் விதம். பெட்ரோல் பங்குகளில் மொத்தம் 4 வழிகளில் மோசடிகள் நடக்கலாம். இதை புரிந்து கொள்ள பெட்ரோல் பங்க் இயந்திரங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நாம் முதலில் அறிய வேண்டும். ஒரு பெட்ரோல் பங்க் முக்கியமாக 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. டிஸ்பென்சர், சேமிப்பு தொட்டி, ஸ்டோரேஜ் டேங்க் மற்றும் கண்ட்ரோலர் பெட்டிகள், கண்ட்ரோலர் பாக்ஸஸ். பெட்ரோல் பங்க் எவ்வாறு செயல்படுகிறது? 1. ஆர்டர் செய்தல். நீங்கள் பெட்ரோல் போடச் செல்லும்போது ஊழியர் கீபெடில் தொகையை உதாரணமாக 1010 ரூபாய் உள்ளிடுகிறார். 2. கட்டளை அனுப்புதல். டிஸ்பென்சர் இயந்திரம் கட்டுப்பாட்டு அறையில் உள்ள கண்ட்ரோலருக்கு ஒரு கட்டளையை அனுப்புகிறது. 3. பம்பிங். கண்ட்ரோலர் சேமிப்பு தொட்டியில் உள்ள நீர்மூழ்கி குழாயை சப்மர்சிபிள் பம்ப் இயக்கி குழாய் வழியாக டிஸ்பென்சருக்கு எரிபொருளை அனுப்புகிறது. 4 வகையான மோசடிகள். 1. கவனத்தை திசை திருப்புதல் மற்றும் ஜீரோ செக். மிகவும் பொதுவான மோசடி இதுதான். டிஸ்பென்சர் திரையில் முதலில் 8888 என்று காட்டும். அதன் பிறகுதான் 0.00 வரவேண்டும். ஊழியர்கள் உங்களை பேச்சில் கொடுத்து கவனத்தை திசை திருப்பலாம். 0 வராமலேயே முந்தைய வாடிக்கையாளர் போட்ட ரீடிங்கில் இருந்தே உங்களுக்கு பெட்ரோல் போடப்படலாம். எனவே எப்போதும் திரையில் 0 இருப்பதை உறுதி செய்யவும். 2. எரிபொருள் கலப்படம். பெட்ரோலில் தண்ணீர் அல்லது இதர வேதிப்பொருட்களை கலக்க வாய்ப்புள்ளது. இதை சரிபார்க்க உங்களுக்கு 2 உரிமைகள் உள்ளன. ஃபில்டர் பேப்பர் சோதனை, ஃபில்டர் பேப்பர் டெஸ்ட். ஒரு சொட்டு பெட்ரோலை ஃபில்டர் பேப்பரில் வைத்தால் அது கரையேதும் இல்லாமல் ஆவியாக வேண்டும். கரை படிந்தால் அது கலப்படம். அடர்த்தி சோதனை, டென்சிட்டி டெஸ்ட். பெட்ரோலின் அடர்த்தி 710 CUBICKILOGRAMPERMETER முதல் 770 CUBICKILOGRAMPERMETER வரை இருக்க வேண்டும். இது டிஸ்பென்சர் திரையிலும் காட்டப்படும். 3. அசெம்பிளி மற்றும் அளவு மோசடி. இயந்திரத்தின் உள்ளே இருக்கும் அசெம்பிளிதான் நீங்கள் கேட்கும் சரியான அளவு பெட்ரோலை வெளியேற்றுகிறது. சில பங்க் உரிமையாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்களைக் கொண்டு இதில் மாற்றம் செய்து திரையில் 1 லிட்டர் என்று காட்டிவிட்டு 800 மில்லி மட்டுமே வரும்படி செய்யலாம். இதில் சந்தேகம் இருந்தால் அங்குள்ள 5 லிட்டர் கேனில் பெட்ரோல் அடித்து அளந்து பார்க்க உங்களுக்கு உரிமை உண்டு. 4. மென்பொருள் மற்றும் ஹார்ட்வேர் மோசடி. டிஸ்பென்சரின் மேல் பகுதியில் இருக்கும் டிஜிட்டல் மீட்டர்களில் சிப் அல்லது இதர சாதனங்களை பொருத்தி ரீடிங்கை வேகமாக ஓடச் செய்யலாம். இதை தடுக்க இப்போது அரசாங்கம் OTP முறையை கொண்டு வந்துள்ளது. அரசாங்க பொறியாளர்கள் தரும் ரகசிய குறியீடு இல்லாமல் இந்த இயந்திரத்தை திறக்க முடியாது. முக்கிய குறிப்பு: பெட்ரோல் போடும்போது ஊழியர் நாசிலின் நாசில் கைப்பிடியை அடிக்கடி அழுத்தி விடுவார். இது அழுத்தத்தை கட்டுப்படுத்தவே செய்யப்படுகிறது. இயந்திரத்தின் உள்ளே மோசடி ஏதும் செய்யப்படவில்லை என்றால் இவ்வாறு செய்வதால் உங்களுக்கு வரும் பெட்ரோலின் அளவில் எந்த மாற்றமும் ஏற்படாது.